ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இதுவரையும் நம்ம சேனலில் போடாத மாதிரி ஏதாச்சும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. சரி, ஓகே, நானும் கொஞ்சம் பார்பி டால்ஸ்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதை வச்சு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம்ட்டு நான் இன்றைக்கி எடுக்கலாம்னு வந்திருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம இனிமேல் ஒரு 2-3 வீடியோ அந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்பி வீடியோஸ் போட போகிறோமே. ஸோ அது எப்படி இருக்குன்ட்டு அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோவுக்கும் ப்ளீஸ். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ தான் நம்ம எப்படி அதில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன சொல்கிறது, பெட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும்னா எக்ஸட்ரா திங்ஸ், அந்த சோஃபா அந்த மாதிரி. ஸோ அது எல்லாத்தையும் அதில் அடுக்கி வச்சு இந்த வீட்டை அழகாக்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்னா இருக்குதுன்னு பார்த்துடலாம். என்னால் முடிஞ்ச அளவு எஃபர்ட் போட்டு கார்ட்போர்டை வச்சு பண்ணியிருக்கேன். சரி, வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே சாமி இருக்க மாதிரி பண்ணியிருந்தேன். அப்புறம் இதுதான் கிச்சன். அதுக்கு பிளாக் கலர் ஷீட்டை போட்டு பருக்கம் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா இதில் எதையாச்சும் ஊற்றி போட்டோம்னாலும் தெரியாதுன்னு, அதனால என்னோட அறிவு அவ்வளோ அறிவு பார்த்துக்கோங்க. அப்புறமா இதோட கீழே ஒரு வீடோட பிக்சர் இருக்க மாதிரி அடுப்படிக்கு கீழே உள்ள இருந்ததில் மேலே ஒரு குருவி இருக்க மாதிரி. அப்புறம் அதுதான் அடுப்பு அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருந்தேன் கன்றாவியாக. அப்புறமா பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட பெரிய விஷயம். இதுதான் ஃப்ரேம், 2 ஃப்ரேம், அப்புறம் நடுவில் ஒரு டிவி. இதுதான் ஒரு செல்ஃபு. ஸோ அந்த செல்ஃப் பண்ணிவிட்டு இந்த சைடு ரூமுக்கு இந்த மாதிரி நான் பண்ணியிருந்தேன். அது பேர் என்ன, அதான் இடையில ஒரு வால் மாதிரி பண்ணிவிட்டு அதில் ஒரு பிக்சர் ஒட்டியிருந்தேன். அப்படியே இந்த சைடு யூட்டன் அடித்தோம்னா வச்சுக்கோங்களேன், நம்மளோட ரூம் வந்துடும். டன்டடேங். ஸோ அந்த ரூமில் பார்த்திங்கன்னா நிறைய ஒட்டியிருக்கு. த கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறையா ஒட்டி, அப்புறம் அந்த மாதிரி அது பேர் என்ன, வீடு பிக்சரு அது இதுன்ட்டு என்னமோ கிடச்ச பிக்சர் எல்லாத்தையும் ஒட்டி வச்சுருந்தேன். ஸோ ஒரே பிங்க் கலர் தான் இந்த ரூமுக்கும் இந்த ஹாலுக்கும். கிச்சனுக்கு மட்டும் பிளாக் போட்டிருந்தோம். ஸோ இதில் அரேஞ்ச் பண்ணுற வேலையை பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பார்பி டால்ஸ் எல்லாம் காமிச்சிடுறேன். ஸோ என் பார்பி டால்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது, மோசமான நிலைமையில தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த பார்பி டாலு, அப்புறமா அனிசி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். என் தம்பி எப்பயுமே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் உங்களுக்கே தெரியுமே. இது கொஞ்சம் பேய் பூதம் மாதிரி இருக்கும். செஞ்சதுலேயே அது மட்டும்தான் கொஞ்சம் கேவலமாயிடுச்சு. அப்புறம் இந்த டால்னால் வாங்கினது தான் இதுனா. ஸோ இது ஒன்று. அப்புறமா இந்த குட்டி டால், இந்த அழகிய குட்டி டால், இதையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாம் தான் இந்த வீட்டில் இருக்க போகுது. ஸோ இதை கொஞ்சம் கிளப்பி விட்டுட்டு நம்ம சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் தொடப்பை அப்படி தொடப்பக்கட்டையா, ஆமாம் இதுதான் தொடப்பக்கட்டைன்னு சொல்லிட்டு நான் ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன் பேப்பரில். எவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வேகமாக க்ளீன் பண்ணியாச்சு. அதில் தொடப்பமே நெளிஞ்சிக்கிட்டு போயிடுச்சு. இது ஒரு பேப்பர் தொடப்பம். அதனால் ஃபஸ்ட்டு தொடப்பப்பனா நம்ம இந்த மாதிரி எண்ட்டில் வச்சுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது இந்த கப்பில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமா. ஸோ இதில் என் தம்பி செஞ்சு கொடுத்த சமோசா இருக்குது. ஸோ இது சமோசான்னு நான் சொல்ல மாட்டேன், இது ஒரு பிளாஸ்டிக் சமோசா. என் தம்பி உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் நான் என்ன காமிச்சிட்டு இருக்கேன்னு. இந்த பிளாஸ்டிக் சமோசாவை பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு கேமராவை இறக்கிட்டு காமிச்சிட்டு பாருங்கள் இதில் என்னென்ன இருக்குன்னு. ஸோ இந்த பிளாஸ்டிக் சமோசா இது நம்ம சும்மா வச்சுருப்போம், ஒரு இதுக்கு நான் அப்படியே வச்சுருக்கிறேன். அடுத்தது வேறு என்ன பார்க்கலாம், வேறு இந்த மாதிரி ஒரு குட்டியூண்டு பவுலார் சட்டி ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம் நம்ம. இதையும் அடுப்பில் வச்சு இப்படி குக் பண்ணுறதுக்காக அதையும் எடுத்துக்கினேன். ஸோ அதையும் அந்த அடுப்பிலேயே வச்சுக்கலாம், பூமி பவுல். ஸோ அடுத்தது பார்பிக்குனா கொஞ்சம் க்யூட்டாக இருக்கணும்னா அது வீட்டில் இருக்கிறது எல்லாம். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, வேறு எரேசர், இந்த டால்ஃபின் எரேசர் வாங்கியிருந்தேன், அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதை எடுத்து நம்ம எங்கே வைக்க போகிறோம்னா, இதை எடுத்து நம்ம இந்த இதில் வச்சிடலாம். ஸோ ஷெல்ஃபில் வச்சிடலாம். ஷெல்ஃபில் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் அதுக்கப்புறமா வேறு என்ன இருக்குது, தோசைக்கல்லுன்னு பேரில் ஒரு வித்தியாசமான ஒன்று பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டிஸ் தான்ப்பா, எப்படி ஒன்று பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ அடுத்தது இதுதான் எஃப்சி க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் க்ரீம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அதான் இந்த க்ரீமு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் தானே அது நல்லா இருக்கும் பார்பிக்கு. அதனால் நான் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் எடுத்துகிட்டு தலையில் கவுத்து வச்சுருவேன். ஸோ அடுத்தது என்ன இதுன்னு பார்க்காம அடுத்தது இதுதான் தோசை கரண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கரண்டி மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருந்தேன். எல்லாம் பிளாஸ்டிக்கில் தான் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது குட்டி பண்ணி இது உண்மையுமே எழுதுமா என்னன்னு தெரியாமல் உண்மையுமே கையில் எழுதி காமிக்க பாருங்கள். பார்த்தீங்களா எழுதுது, எழுதா அப்படின்னு சொல்லுவாங்க. நானே பண்ணேன், சொந்தமாக பண்ணேன். ப்ளூ கலரில் அனைத்தையும் ப்ளூ கலர்லேயே பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இதுக்குன்னா நான் ஒரு ப்ளூவோட ஃபேன். ஸோ அடுத்தது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது என்னன்னே எனக்கே தெரியலையா.
என்னமோ பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் மாதிரி என்னமோ பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இந்த பேக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதையும் இந்த ஷெல்ஃப்லேயே வச்சுக்கலாம். அடுத்தது இது ஒரு வாட்டர் கேன் மாதிரி பண்ணலாம்ட்டு இதை எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் எப்படின்னு வந்து கிச்சனில் தான் வைக்கணும். கிச்சன்னு சொல்கிறேன் பாருங்கள், நான் ஒரு அறிவாளின்னு இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் எல்லோரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது கோன் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நம்ம என்ன வேணாலும் ஃப்ளேவர் வச்சு கவுத்து விட்டுக்கலாம். அதுக்காக நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இது பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம சேரை மாற்றிடலாம். எப்படி என்ன ஒரு அறிவு பார்த்திங்களா டிடான். ஸோ இந்த சேரை எடுத்து நம்ம எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அதனால் இந்த சேரை எடுத்து இங்கே வச்சுக்கிறேன். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதையே சோஃபா. இதையும் நான் ப்ளூ கலர்லேயே செஞ்சு வச்சுருக்கேன். அனைத்தும் இங்கே ப்ளூலேயே இருக்கிற மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த சோஃபாவையும் எடுத்து நம்ம இதோட இந்த வாலோடு செட் பண்ணிடலாம். செட் பண்ணிவிட்டு இந்த சேரை எடுத்து நம்ம இப்படி வச்சுக்கலாங்கண்ணே. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால். ஸோ வந்து அடுத்தது ஃபைல். ஓ மை காட், எங்கேயோ இந்த பறந்து வருதுப்பா அந்த ஃபைல். ஸோ இந்த ஃபைலில் வந்து என்னென்னா ஆமாம் இந்த மாதிரி ஒரு பிராண்டோட பேரை வரையும் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் ஒட்டி வச்சு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன்னா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபைல் மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். இது ஒரு பேப்பர் ஃபைல் தான் ஆக்சுவலி. நான் வந்து என்னோடய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்த அளவுக்கு நான் பண்ணி வச்சுருக்கேன் என்னென்னமோ. ஸோ வந்து இன்னும் நிறையா நம்ம பண்ணுவோம். பண்ண நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த சின்ன ஃபைல் 2ஐயுமே வச்சுருப்போம். இது வந்து எப்போயாச்சும் எதுலையாச்சும் வைக்கிற மாதிரி வரும். ஸோ அடுத்தது இந்த சின்ன நோட்டு எங்கேயோ இருந்து பறந்து வருது பார்த்திங்களா. இந்த நோட்டையும் நான் தான் பண்ணேன். ஸோ இந்த நோட்டில் என்னென்னமோ எழுதி வச்சுருக்கேன்னா நேமு, கிளாஸு எல்லாத்தையும் எழுதுகிற மாதிரி சும்மா பார்பிக்கு எப்படி இதாக இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுருங்க. அடுத்தது நம்மளோட பீரோல். ஸோ இந்த குட்டி பீரோவில் நான் தான் பண்ணேன். ஸோ இதில் வந்து பார்பியோட துணி ஒரே ஒரு ட்ரெஸ்ஸோவே இவ்வளோ பெருசுக்கு இருக்குது. அண்ட் தென் புது ட்ரெஸ், இதுதான் அந்த புது ட்ரெஸ்ஸு. அதனால் அதை இப்படி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் மேலே வச்சிடலாம். அண்ட் தென் இந்த துணி இது எல்லாத்தையும் இதை வந்து இப்படி தான் வைக்கணுமா? ஆமாம். அடுத்தது இந்த ஃபைலுக்கே ஒரு இடம் வந்துடும். ஸோ அந்த ஃபைலையும் எடுத்து வச்சுட்டு அண்ட் தென் இந்த நோட்டு இதை எடுத்து நம்ம இங்கே தான் வைக்கணும். இங்கே வச்சுட்டு பொறுப்போடு வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதை இங்கே வைத்து விட்டு நான் இந்த நோட்டையும் மேலே வைத்துடுறேன். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு இதோட ஃபில் ஆகிடுச்சு இந்த பீரோல். ஸோ இந்த பீரோவில் ஃபில் பண்ணதுக்கப்புறமா என்னமோ பறந்து வந்துச்சுன்னு பார்த்தேன். பர்ஸு இதுதான் முக்கியமான விஷயம். இதுக்குள்ளே எவ்வளோ காசு இருக்குல்லான்னு பார்க்கமா? இது காசு இல்லைப்பா, ஏதோ பில்லு மாதிரி இருக்குப்பா. ஓகே, இதையும் நம்ம வச்சுருவோம். இல்லாட்டி பார்பி வந்து நம்மளை கழுத்தை நெரிச்சு கொண்டுருவோம். ஸோ இதை எடுத்து நம்ம அப்படியே இந்த சைடு செட் பண்ணிடலாம், ரூமுக்கோட சைடுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பீரோலையும் அழகியே செட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது நம்மளோட இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி பெட்டு கிடையாது. இது வந்து இந்த சின்சேன்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி போடுவாங்கண்ணே, அது பேர் என்ன, கார்பெட் மாதிரி என்னமோ போடுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து நான் ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ பண்ணிவிட்டு ஒரு சின்ன பில்லு வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம்னா இதுதான். ஸோ இது வந்து பெட்ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணி வச்சுருந்தேன். இந்த பெட்ஷீட்டையும் நம்ம எடுத்து இந்த வாக்கில் இப்படி கீழே வச்சிடலாமா? இங்கே வைக்கலாம், இங்கேயே வச்சிடலாம். ஓகே, இப்போ ரூமோடது செட்டப் ஃபில் ஆகிடுச்சு. அடுத்த செட்டப் என்னென்னு பார்த்துடலாமா? அடுத்தது நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பிள்ளையார். ஸோ இவரையும் எடுத்து இந்த சாமிக்கு பக்கத்துலேயே இப்படி வச்சுருவோம். ஸோ அப்போ தான் வந்து அதுவும் கொஞ்சம் ரியலாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது வேறு என்ன இருக்குது, வேறு இந்த மாதிரி பார்பியை எடுத்து அங்கே செட் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு பார்பியும் எடுத்து இறக்க வேண்டியதான் இங்கன்ட்டு. ஸோ இதை வச்சு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். இதுதான் இந்த ஹவுஸ் வந்து என்னது செட் பண்ண வீடியோ. ஸோ வந்து இவ்வளோ தான் நான் இதுவரையும் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு செட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த குட்டி வீடியோ வச்சு தான் இப்போதைக்கு நம்ம வீடியோவை போட போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வீடியோவாக இதில் என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் டூர், காமெடி ஹவுஸ் டூர் போட போகிறோம். ஸோ அதுவும் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்களேன், இன்றைக்கி இல்லை நாளைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. பாய் பாய், மேரி ஜாய்.